ஃபைனான ஒரு கிரிங்கிள் டாப்பில் ஃபச்சியாக ஒரு ப்ரௌனி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த வீடியோவில் கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்மளால் ஒரு சூப்பரான ஃபஜ்ஜி ப்ரௌனி வந்து செய்ய முடியும். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்துடலாம். ஒரு முட்டை, பட்டர் வந்து ஒரு 45 கிராம் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கேன் சுகர் வந்து ஒரு 35 கிராம், ஒயிட் சுகரும் ஒரு 35 கிராம் எடுத்துக்கிறோம். ஸோ 2 சுகருமே நான் எப்போவுமே ஈக்குவல் ரேஷியோவில் தான் எடுத்துப்பேன். இதோட கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய கொக்கோ பவுடர் போடும்போது கிரிங்கிள் டாப் வந்து வர்றது கிடையாது. ஸோ மைதா வந்து 30 கிராம் வந்து எடுத்துக்கலாம். இதோட நம்ம எக் பீட் பண்ணும்போது 1/2 டீஸ்பூன் வெண்ணிலாவும் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். டார்க் காம்பவுண்ட் வந்து 75 கிராம் வந்து எடுத்துக்கிறேன். இது டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து டார்க் காம்பவுண்டை வச்சு அதோட பட்டரும் சேர்த்துக்க போகிறேன். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக உள்ளே இருக்கிற தண்ணி வந்து இந்த பாத்திரத்தை டச் பண்ணக்கூடாது. அதோட வேப்பரில் மட்டும்தான் இந்த ரெண்டுமே வந்து டிசால்வ் ஆகி கிடைக்கணும். ஸோ நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பேக் பண்ணுறதுக்கான டின்னை வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி 1 வீக் ரெசிபி செய்கிறதுனால எனக்கு 5 இன்ச் டின்னே வந்து சரியாக இருக்கும். ஸோ 5 இன்ச் டின்னை வந்து நான் க்ரீஸ் பண்ணி அதுக்கு பட்டர் பேப்பர் வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போது ஒரு ட்ரையான மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒயிட் சுகர், கேன் சுகர் இது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். அதோட வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூனும் சால்ட்டும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்க போகிறேன். இது எவ்வளோ புகை வருதுன்னு பாருங்கள். சூடாக இருக்கும்போது ஓப்பன் பண்ணவே முடியல. ஸோ புகையெல்லாம் போனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இதோட நான் வந்து முட்டை வந்து சேர்த்துக்க போகிறேன். ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டிசால்வ் ஆகிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்தளவு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சு ஒரு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸும் 1 ஸ்மால் பிஞ்ச் வந்து சால்ட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்திட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ட்ரையான பேனுக்கு இதை வந்து மாற்றிக்கலாம். இது நம்ம மாற்றுற டைமில் நம்ம மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட் வந்து செமி ஹாட்டாக இருக்கணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சீவ் பண்ணிக்கலாம். மைதா, கொக்கோ பவுட்ரு இது எல்லாமே போட்டு 3 வாட்டி நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ரெண்டுமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நமக்கு நல்லா ஈவனான ஒரு மிக்சர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த பட்டர் அண்ட் சாக்லேட் வந்து செமி ஹாட்டாக இருக்கணும், இளஞ்சூடாக இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம பீட் பண்ணி வச்சு அந்த எக் மிக்சரில் வந்து சேர்த்துக்கிறோம். நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துக்க போகிறோம். ஸோ சாக்லேட் மிக்ஸ் வந்து கொஞ்சம் செமி ஹாட்டாக இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் கர்டில் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி வந்தால் மட்டும்தான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ கர்டில் ஆகுதுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். இதுக்கப்புறமா நம்ம சீவ் பண்ணி வச்சு ட்ரை இன்க்ரீடியன்ஸை பேட்ச் வைஸாக ஆட் பண்ணி ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஜென்டிலாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா பேட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப வாட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிரிங்கிள் டாப் கண்டிப்பாக வராது. இதை நம்ம ரெடி பண்ணி வச்ச டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இதை லைட்டாக டேப் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா சில சமயம் டோமாக வர்றது இல்லை உள்பக்கம் குவிஞ்ச மாதிரி வர மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ இந்த டைமில் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு வந்து அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ப்ரீ ஹீட் ஆன அவனில் இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். அதே டெம்பரேச்சரில் ஒரு 25 to 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணால் போதும். அதிக நேரம் பேக் பண்ணிங்கன்னா அந்த கிரிங்கிள் வந்து காணாமல் போயிடும். ஸோ இப்போ ஒரு 25 மினிட்ஸில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸ்டிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு லைட்டாக வந்து ஸ்டிக்கே ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா மீன்வேல் இது கூல் ஆகிற டைம்லேயே நமக்கு வந்து செட் ஆகும். ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபஜ்ஜியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறமா இந்த டின்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம வெயிட் செக் பண்ணி பார்த்துடலாம். பட்டர் பேப்பரை பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதில் சேர்ந்து என்ன ஆகும்னா சைடில் இருக்கிற ப்ரௌனி பீசஸ் எல்லாமே நமக்கு கட்டாயி வந்துடும். ஸோ பொறுமையாக பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வெயிங் ஸ்கேலில் வச்சு எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌனி ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா எனக்கு 220 கிராம்ஸ்க்கு பக்கமாக ப்ரௌனி வந்து கிடச்சிச்சு. ஸோ அரௌண்ட் வந்து 250 கிராம் நம்ம வந்து இதை வச்சுக்கலாம். ஸோ ஒரு சாம்பிள் ப்ரௌனி இல்லை ஒரு மினி பைட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈக்குவலாக 4 போர்ஷனாக நான் வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராப்பர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டீல் அப்படிங்கிறதுனால இதில் நமக்கு ஸ்டிக் ஆகாமல் வரும். ஈக்குவலாக 4 போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, எவ்வளோ ஃபைனாக கிரிங்கிள் டாப் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராசஸ் வந்து மிக்சிங்லேருந்து இன்க்ரீடியன்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக மெஷர் பண்ணி எடுக்கிறோமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு ப்ரௌனியோட அவுட்புட்டுமே வந்து வரும். இது வந்து நான் ஒரு ஆஃபர் வந்து போட்டிருந்தேன். அந்த ஆஃபருக்காக நான் ரெடி பண்ண ப்ரௌனி தான். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பை தென் வேல்யா.